Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th சுவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்டது 2020லேருந்து 25 வரைக்கும் மெயினாக நடந்தது மார்ச்சில். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதோட கலெக்ஷன் தான் அது சாப்டர் 1க்கு. ஆல்ரெடி நம்ம பாட்னிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் பார்க்கலாம், நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பயாலஜிக்கு சொல்லக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நான் வந்து அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கணும் அல்லது குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படித்து எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஒரு 100 கமெண்ட்டு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு. ஸோ ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணால் லிங்க்கு பக்கத்துலேயே இருக்கும், சரிங்களா? அதில் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ எப்பயுமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்டர் 1ல் இதில் ஏதாவது ஒரு கொஷின் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. ரிப்பீட்டட் கொஷினும் நமக்கு வரும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வராது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ரிப்பீட்டட் கொஷின் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா படித்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதுமை நிலை. ஸோ செனசன் ஃபேஸ் அப்படின்னா என்ன, அதில் நமக்கு வந்து என்ன மாதிரியான கொஷின் கேட்குறாங்க, அடுத்து இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், சரிங்களா? அதில் என்ன பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இளம் உயிரி நிலை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் முதுமை நிலை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிளாஸ்மோட்டோமி, வாட் இஸ் பிளாஸ்மோட்டோமி, கண்ணி இனப்பெருக்கமா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வேறுபடுத்துக, வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல், டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனு. அதுக்கடுத்து எந்த 2 உயிரினங்களை செல் பெறுதலை இனப்பெருக்க முறையாக இருக்குது, இதெல்லாமே புக் பேக் கொஷின். நேம் த 2 ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட் செல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே 2 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இழப்பு மீட்டல்னால் என்ன, வாட் இஸ் ரீஜெனரேஷன். அதேமாதிரி ரீஜெனரேஷன் பவர் வந்து டூயினோ பாக்ஸில் இருக்குது, அதை படிச்சிங்க, இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்த கிளாஸிஃபைடு ஃபெர்டிலைசேஷன் பேஸ்ட் ஆன் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். அந்த வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருங்க. இனப்பெருக்க முறையின் அடிப்படை பண்பு, ரைட் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இது வந்து இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்லேயே இருக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கும். இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இன்டீரியர் கொஷினு. இளம் உயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது, ஹவு டஸ் ஜுவைனல் ஃபேஸ் டிஃபர் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அதுக்கடுத்து கண்ணி இனப்பெருக்கம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து பிளவுறுதல், அதுக்கடுத்து துண்டாதல், சாரி ஸோ பிளவுறுதல் மற்றும் துண்டாதல், ஃபிஷன் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து நியூவாக இருக்குது, லாஸ்ட் டைம் கேட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கண்ணி இனப்பெருக்கம் விலங்குலேருந்து 2 எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிற மாதிரி கொஷின். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு 5 மார்க்ஸ் தான் இருக்குது. உயிரினங்கள் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை. ஸோ இந்த கொஷின் தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்டாங்க, உங்களுக்கும் இதே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாப்டர் 1 இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது எல்லாமே பாருங்கள், கண்டினியூவாக நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி புக் பேக்கு இன்டீரியர் கொஷின் ஒரு சில வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணோம், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின், அங்கங்கே தேடி ஒரு சில பேர் எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்துருங்க. ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் பிடிஎஃப்னு டைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பிடிஎஃப் வந்து இப்போ உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறேங்க. கீழே வந்து லிங்க்கில் இருக்குது. ஸோ இது வந்து சாப்டர் 1ல் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஒன்றுலேயே இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுங்க. நம்ம வந்து ரிவிஷனுக்கு படிக்கிறப்பையும் இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.